அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியாக ஓரெழுத்து ஒரு மொழி, அதாவது ஓரெழுத்து சொல். தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247. இந்த 247 எழுத்துக்களில் 42 எழுத்துக்கள் ஓரெழுத்து சொல்லாக விளங்குகின்றன. அதாவது இந்த 42 எழுத்துக்களுக்கும் தனியாக பொருள் உண்டு. இவை தவிர மேலும் சில எழுத்துக்களும் தரப்பட்டுள்ளன. தெரிந்து தெளிவு பெறுங்கள். ஓரெழுத்து ஒரு மொழி என்பது ஒரே ஒரு எழுத்தானது ஒரு சொல்லாக வந்து பொருள் தருவது ஆகும். ஒரே ஒரு எழுத்து மட்டும் தனித்து வந்து ஒரு பொருளை குறிக்குமானால் அதற்கு ஓரெழுத்து ஒரு மொழி சொல் என்று பெயர். உயிர் எழுத்துக்களில் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆ சுட்டெழுத்து 8 சிவன், விஷ்ணு, பிரம்மா. ஆ பசு, ஆன்மா, இரக்கம், நினைவு, ஆச்சா, மரம். ஈ சுட்டெழுத்து 2 ஒரு பங்கு, அரை என்பதின் தமிழ் வடிவம். ஈ பறக்கும் ஈ, தா குகை, தேனி, கொடு. உ என்றால் சிவன், ஆச்சரியம். சுட்டெழுத்து 2 என்பதின் தமிழ் வடிவம். உ என்றால் இறைச்சி, உணவு, ஊன், தசை. ஏ என்றால் வினா எழுத்து, 7 என்பதின் தமிழ் வடிவம். ஏ என்றால் அம்பு, உயர்ச்சி மிகுதி. ஐ என்றால் அழகு, உயர்வு, உரிமை, தலைவன், இறைவன், தந்தை, 5 வியப்பு. ஓ என்றால் மதகு, அதாவது நீர் தாங்கும் பலகை. வினா. ஔ என்றால் பூமி, ஆனந்தம். கா என்றால் வியங்கோல், விகுதி. கா என்றால் காத்தல், சோலை. கி என்றால் இரைச்சல், ஒளி. கு என்றால் குவளயம். கூ என்றால் பூமி, கூவுதல், உலகம். கை என்றால் உறுப்பு, கரம். கோ என்றால் அரசன், தந்தை, இறைவன். கௌ என்றால் கொள்ளு, தீங்கு. சா என்றால் இரத்தல், சாக்காடு, மரணம், பேய், சாதல். சி என்றால் லட்சுமி, இகழ்ச்சி, வெறுப்பு சொல், திருமகள். சு என்றால் விரட்டுதல், சுகம், மங்களம். சே என்றால் காளை, எருது, அழிஞ்சில், மரம். சை என்றால் அருவருப்பு, ஒளி, கைப்பொருள். சோ என்றால் மதில், அரண். ஞா என்றால் பொறுத்து, கட்டு. தா என்றால் கொடு, கேட்பது. தீ என்றால் நெருப்பு, தீமை. தூ என்றால் உண்கெடு, பிரிவு, உணவு, பறவை, இறகு. தூ என்றால் வெண்மை, தூய்மை. ஏ என்றால் கடவுள், நாயகன், தெய்வம். தை என்றால் தமிழ் மாதம், தைத்தல், பொறுத்து. நா என்றால் நான், நாக்கு. நீ என்றால் இன்பம், அதிகம், விருப்பம். நீ என்றால் முன்னிலை, ஒருமை, நீக்குதல். நூ என்றால் யானை, ஆபரணம், அணி. நே என்றால் அன்பு, அருள், நேயம். நை என்றால் வருந்து, நைதல். நோ என்றால் துன்பப்படுதல், நோவு, வருத்தம். நவ் என்றால் மரக்கலம். ப என்றால் 100. பா என்றால் பாட்டு, கவிதை, நிழல், அழகு. பூ என்றால் மலர். பே என்றால் மேகம், நுரை, அழகு, அச்சம். பை என்றால் கைப்பை, பாம்பு படம், பசுமை, உரை. போ என்றால் செல், ஏவல். மா என்றால் சந்திரன், யமன். மா என்றால் பெரிய, சிறந்த, உயர்ந்த, மாமரம். மீ என்றால் மேலே, உயர்ச்சி, உச்சி, ஆகாயம், உயரம். மூ என்றால் மூப்பு, முதுமை, 3. மே என்றால் மேல், மேன்மை. மை என்றால் கண்மை, அஞ்சனம், இருள். மோ என்றால் மோதல், முகர்தல். யா என்றால் தமிழ் எழுத்து என்பதின் வடிவம். யா என்றால் ஒரு வகை மரம்,
யாவை, இல்லை, அகலம். வா என்றால் நாலில் ஒரு பங்கு கால் என்பதன் தமிழ் வடிவம். வா என்றால் வருக, ஏவல், அழைத்தல். வி என்றால் அறிவு, நிச்சயம், ஆகாயம். வீ என்றால் மலர், அழிவு, பறவை. வே என்றால் வேம்பு, உளவு. வை என்றால் வைக்கவும், கூர்மை, வைக்கோல், வைதல், வைத்தல். வௌ என்றால் வவ்வுதல், கவ்வுதல், கொள்ளை அடித்தல். நோ என்றால் நொண்டி, துன்பம். லா என்றால் தமிழெழுத்து 100 என்பதன் வடிவம். லு என்றால் 4/3 பகுதி, முக்கால் என்பதன் வடிவம். ரு என்றால் 8/1 பகுதி, அரைக்கால் என்பதன் வடிவம். நன்றி, வணக்கம்.